ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வள்ளியருணா. பொங்கல் விளாக் போடணும்னு நினச்சிட்ருந்தேன். எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லாமல் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சாரி. இப்போ நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து கிளம்புனோம் அங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு. கும்பகோணம் தாண்டினோன்னா இந்த தஞ்சாவூருக்கு வந்து பாபநாசம் வழியாக ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த இதில் ஒரு வயல் சூப்பராக இருந்தது. அந்த வயலில் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பெரிய தம்பி திருச்சிக்கு வந்தாப்புல அதை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி வந்தோம். திருச்சியில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து சூப்பராக இருந்தது, பட்டுக்கோட்டை மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடியே வந்து இருந்தது. ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு. முடிச்சுட்டு சாட்டர்டே வந்து நைட்டு வந்து நாங்கள் ஊருக்கு போயாச்சு. போயிட்டு நைட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தலாம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. சண்டே மார்னிங் தான் பொங்கல் வேலையெல்லாம் வந்து ஆரம்பித்தோம். நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து அப்புறம் கோலம் போடணும், மாக்கோலம் வந்து எல்லாத்துலேயும் போடணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சண்டே வந்து ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதி காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு சாமி ரூம்லேயும் கிச்சன்லேயும் வந்து நம்ம அடுப்பு வைக்கிற இடத்துலையும் போட்டு, இது வந்து சாமி ரூமில் பொங்கல் செம்பு 2 செம்பு விளக்கட்டுற சட்டி. அந்த விளக்கட்டுற சட்டி வைக்கிற இடத்துக்கு இந்த சைடில் வந்து ஒரு கோலம் போடணும் தனியாக. இது வந்து நடுவீட்டு கோலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாமி செல்ஃப்லேயே வந்து தனியாக 2 கோலம். இது வந்து சாமியெல்லாம் வந்து கிழக்கு பார்த்து வச்சுருக்கோம். எங்கள் முன்னோர்கள் எல்லாம் வந்து வடக்கு பார்த்து வச்சுருக்கு. அதுக்கும் வந்து கோலம்லாம் போட்டுட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு வந்து தூங்கியாச்சு. மண்டே மார்னிங் பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாசலில் வந்து இந்த கோலம் போட்டு கரும்புக்கு மட்டும்தான் கலர் கொடுத்தேன். அப்படியே வந்து உள்ளே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வாசலில் அந்த போடுற கோலம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால் வந்து உள்ளிக்க வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து நைட்டே போட்டுட்டேன். இந்த மாவில் போடுற பச்சரிசி மாவில் போடுற கோலம் நைட் போட்டது. இது வந்து காலையில் போட்டேன். பொங்கல் பானை எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து உள்ளே வந்து இந்த கோலம் போட்டதுக்கப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரு 9 அந்த மணிக்கு மேலே நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த டைமில் வந்து 9:30க்கு மேலே வந்து பொங்கல் பானை வந்து வச்சோம். வச்சுட்டு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுவாங்க அவங்க வீட்டில் பசங்க எல்லோரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் அரிசி களைஞ்சி நம்ம வந்து ஊற்றி பொங்கல் பானை வந்து வைக்க வேண்டியது. அடுத்த பானை வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சுற்றி வச்சுட்டு இதே மாதிரி 3 டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக வெண்பொங்கலுக்கு தனியாக ஸ்வீட் பொங்கலுக்கு தனியாக அரிசி களைஞ்சி பால் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த பாலை வந்து இதில் ஊற்றி ஃபில்லாக்கிடணும். நம்ம கழுத்து வரைக்கும் நம்ம வந்து தண்ணி இருந்தால் தான் பால் வந்து நல்லா பொங்கி வரும். அது அந்த மஞ்சள் கொத்து கட்டும் போது சங்கெல்லாம் ஊதி மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு கெஸ்ட்டை முன்னாடிலாம் வந்து நாங்கள் அடுப்பை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஹாலில் வச்சு பண்ணேன். அப்புறம் பசங்க அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதிலே பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை பொங்கல் பால் வந்து பொங்கிடுச்சு. அரிசி வந்து போட்டாச்சு. அதே மாதிரி பால் எப்படி 3 டைம்ஸ் போட்டாங்களோ அது மாதிரி அரிசியும் வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பொங்கி இறக்குறது நம்மளோட வேலை தாங்க. ஆமாம். இப்போ அதை வந்து சரி பண்ணியாச்சு. அது மாதிரி இப்போ அடுத்து வந்து வெண்பொங்கல் பாருங்கள் பொங்குற ஸ்டேஜில் வந்து இருக்குது. பால் பொங்க போகுது. எங்கள் வீட்டிலலாம் நல்லா பால் பொங்கிடுச்சு. உங்கள் வீட்டில் பால் பொங்கிடுச்சா? எல்லோரும் வீட்லேயும். தம்பி வந்து சங்கூதுறான், வீடியோ எடுக்கக்கூடாத சைடு ஓடிட்டான். சூப்பராக பொங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து பொங்கல்லாம் வச்சு நான் வந்து இறக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நெய் போடுறதுக்காண்டி பார்த்திங்க அப்படின்னா நெய் வந்து வச்சு அதில் வந்து உலர் திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா பொரித்து அந்த சர்க்கரை பொங்கலில் வந்து போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி வச்சு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பொங்கல்லாம் முடிச்சுட்டு எங்கள் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல கோயில் வீடுன்னு சொல்லிட்டு படப்பு வீடு பப்பாத்தியம்மன் படப்பு இது தான். அதில் வந்து 4 கரை இருக்கும். இது வந்து 4வது கரையும் 5வது கரையும் சேர்ந்தது. அதில் தான் இருக்கிறது. நாங்கள் 4 5வது கரைங்கிறதுனால அவங்க வந்து பொங்கல் வைப்பாங்க. 4 கரைக்குமே 5 கரைக்குமே பொங்கல் வைப்பாங்க. அங்கே வச்சு சாமிக்கு படையெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து கும்பிடணும். அதனால் கோயில் போயிருந்தோம் படப்பு வீட்டுக்கு. அங்கே வந்து பொங்கல் பானையெல்லாம் வச்சு பொங்கல் வந்து பண்ணிவிட்டு படப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை, படைச்சதை. அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து எல்லாம் படைச்சு கும்பிட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா? காய்கறி குழம்பெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாம் தனித்தனியாக வைக்கணும். எங்கள் அம்மா வீட்டிலலாம் ஒரே கூட்டு குழம்பா வச்சுருவாங்க. இங்கே தனித்தனியாக வச்சு காயும் பாருங்கள் தனித்தனியாக வச்சுருக்கேன். எல்லா காயும் தனித்தனியாக பொரியல் பண்ணணும். பண்ணி எல்லாம் வந்து படையெல்லாம் போட்டாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. விளக்குடுற சட்டி அது தான் நடுவில் இருக்குது. அது வந்து மறுநாள் தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க.
சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பொங்கலை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.